வணக்கங்க. இது கேளுங்கள் தரப்படும் 20ஆம் தேதி நான் போடுறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறது வந்து தோல்வின்னு நம்ம தடுக்கி விழுகிறது தோல்வின்னு எடுத்துக்கூடாது. அது கீழே விழுந்தால் நம்ம எந்திரிப்போங்கிற நம்பிக்கையில் எந்திரிக்கணும். எந்திரிக்கும் போது வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். நம்ம சேனலோட நோக்கமே ஏழைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான். இந்தியாவில் மட்டுமில்ல உலகம் பூரா ஏழைகளை நம்ம வந்து இல்லாமல் பார்க்கணும். அது தனிப்பட்ட உருவம்னா வந்து நான் அதை சாதிக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வழிவர்றீங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் அதாவது விருப்பப்படான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பார்வையாளரும் பார்க்குறதில்ல, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் யாருமே ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. கடவுள் மட்டும்தான் உதவி பண்ணுறாரு. அவர் மூலமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக ஏழை இல்லா சமுதாயத்தை படைக்கிறதுக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நாள் உங்களுக்கு அறிவிப்பு வரும். யார் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் கால் பண்ணுறவங்களுக்கு 1000 ரூபா நான் அனுப்ப போகிறேன். அது உங்களுக்கு வந்து அறிவிப்பு வரும். அது வந்து கடவுள் கையில் இருக்குது. கடவுளை விசுவாசிக்கிறேன் நான். இப்போ நீதிமொழிகள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நீதிமொழிகள் இருக்குது. நீதிமொழியில் வந்து நம்ம படித்தாலே நம்ம எப்படி வந்து இந்த வாழ்க்கையை வந்து நம்ம சரியான முறையில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நீதிமொழி சொல்லுது. நீதிமொழி 12ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 14ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, அவனவன் தன் தன் வாயின் பல நாள் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கரியின் பலனுக்கத்தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். 15 மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ஆலோசனைக்கு செவிக்கணும் ஞானமுள்ளவன். மூலனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சியம் முழுவதும் விவேகி. சத்தியவாசிக்கு நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனும் வஞ்சத்தை வெளிப்படுவான். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீதிமொழிகள் அதே 11:11 பார்த்தீங்கன்னா, நல்லொழுக்க மனுஷனை மானத்தை காப்பால், பராக்கிரமசிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறான், கருணனோ தன் உள்ளே அழைக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருத வேலை செய்கிறான், நீதியை விதிக்கிறவன் மெய்ப்பவனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏகறு போல், தீமையை பின்தொடரும் மரணத்துக்கு எதுவாகிறான். மாறுபாடுள்ள இதயமுறைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மாறுபாடு உள்ள இதயமுறைகள் யார் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் அப்படின்னா, மாறுபாடு உள்ள இதயங்கள். இப்போ ஒன்று சொல்கிறது, அப்புறம் ஒன்று சொல்கிறது, மாறி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, வார்த்தை தவறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தமமாக்க தவிர அவருக்கு பிரியமானவர்கள். உத்தமமாக்கத்தவர் வந்து ஒன்று சொன்னாங்கன்னா செய்வாங்க. இப்போ நான் இப்போ கேளுங்கள் தரப்பில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 1000 ரூபா நான் விரைவில் வந்து கடவுளோட அருளால் கொடுப்பேன்ட்டு. மனிதனோட உதவி இல்லை, எனக்கு கடவுளோட அருள் இருக்குது, கடவுள் வந்து என்னை உயர்த்துவார், நான் செய்ய சொல்லுங்களா, இதை நான் செய்யணும், இது வந்து கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும். இருக்கிறப்போ நிச்சயமாக வந்து கடவுளுக்கு பிரியமானவனா நான் உண்டாகும். கடவுளுக்கு பிரியமானு கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். நிச்சயமாக ஏழை இல்லா சந்தை முதல்ல திருப்பூரில் முடிக்கிறேன் பாருங்கள், அது வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் உலகம் பூரா முடிக்கிறேன். எல்லோரும் மனிதனுடைய சந்ததி, என்னுடைய சந்ததி, என் வாழ்வு முடிகிறதுக்குள்ளே இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. நிச்சயமாக செய்வேன். நான் சாத்தானோட ஆதிக்கத்தை ஒழிப்பேன், கடவுளுக்கு பிரியமானதை செய்வேன். கடவுளோட ராஜ்யத்தை அவருக்கு கொடுத்து இந்த உலகத்தை மறுபடியும் அவர்களே கொடுத்து பிசாசு அதிபதியாக இருந்து பாடி வைக்கிறேன். நம்ம அடிமையாயிட்டோம் இல்லைங்களா, அடிமையாக தான் பிசாசு அதிபதி ஆகிட்டான். அடிமையானாலே அதிபதி பிசாசு தானே, சாத்தான் பட்சங்கள அடிமை தானே அர்த்தம். அந்த அடிமைத்தனத்தை ஒழித்து சுதந்திரம் வாங்கி கொடுத்து மனிதர்களுக்கு கடவுள்கிட்ட வந்து பூமி ஒப்படைக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு இறைவனை தெரிஞ்சுக்கிறேன்.